கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி ரம்யாவை தனியாக வர சொல்லி வசமாக செமைய மடக்கி கேள்வி கேட்குறாங்க. அதில் பேச முடியாமல் திணற ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிட்டாப்புலன்னே சொல்லலாம் நம்ம ரம்யாவை. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபா அந்த ஃபோன் வீடியோ வாய்ஸ் ஓவரை கேட்டோன்னே, இது நான் என் அம்முக்காக தான் கொடுத்தேன். அவள் தான் இது மாதிரி பேச சொன்னால், என்னை அழைச்சிட்டு போனதே அவள் தான் அப்படின்னு கார்த்திக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரம்யாவுக்கு ஃபோனை போடுறாங்க. ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, எதுக்காகன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உங்களை நான் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னோம். இதோ வந்துட்டேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சந்தோஷமாக வராங்க. கார்த்தி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக வர சொல்லியிருக்காரு. சரி என்ன விஷயம்னு கேட்கலான்ட்டு உடனே வந்துடுறாங்க 5 நிமிஷத்தில். நான் கரெக்டாக ரோடோட கார்னரில் காரை நிப்பாட்டிட்டு கார்த்தி நிற்கிறப்ப ரம்யாவும் காரை விட்டு இறங்கி நிற்கிறாங்க. நின்னோடனே என்ன கார்த்தி இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னு. நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் அப்படின்னோடனே, ஆஹா நம்ம மேலே இப்போ கார்த்திக் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு, இதை விட்டுறக்கூடாது, தீபாவளி தான் சாக்குன்னு அவளை மட்டம் தட்டி நம்ம கார்த்தி வாழ்க்கைக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. அதே சமயத்தில் இந்த பக்கம் கார்த்தி சில விஷயங்கள்லாம் பேசணுன்னொன்னே பரவாயில்ல மனசு விட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ரம்யா சொன்னோன்னே, இல்லை எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தீபா பூஜைக்கு போனது உங்களுக்கு தெரியும் இல்லை, அதையே என்கிட்ட மறைச்சிங்கன்னு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தது நீங்கள் தான். அப்படிங்கும்போது என்கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க ரம்யா. என்னடா இது இப்படி ஒரு விஷயம், நம்ம ஒன்று நினச்சா இங்கே வசமாக மாட்டிக்கிட்டோமே, இந்த தீபா நம்மளை கோத்து விட்டுட்டாலே என்ன பண்ணி சமாளிக்கலாம் அப்படிங்கிறப்ப, ஆமாம் கார்த்தி தீபா என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தடுத்துருவாங்க. அதனால் என்கிட்ட சத்தியம் கேட்டா, அதனால் நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால என்னால் எதுவும் செய்ய முடியலைன்னு ரம்யா பிளேட்டை மாற்றிடுறாங்க. பட்டு இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பொய் சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கார்த்தி ஃபேஸ் ரியாக்ஷன் நோட் பண்ணுறப்ப அவங்க கண்ணு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குது நவுறதை பார்த்தோன்னா அவங்க பொய் சொல்கிறாங்க தடுமாறுறாங்கங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் தீபா மேலே எனக்கு அக்கறை இருந்ததுனால தான் நான் அந்த பெட்டிக்குள்ளே போனேன், அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தானே என்னை காப்பாற்றினீங்கன்னு சமாளிக்கிறாங்க.